இப்பொழுது கூட 2 தினங்களாக பீகாரிலே தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் இன்னைக்கு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 150 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற கருத்து கணிப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சார், இன்னொரு சார், நான் ஏற்கனவே சொன்னது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சார், இப்பொழுது சொன்னது நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்களே வாக்கெடுப்பு. 2002ஆம் ஆண்டுக்கு முன்னால் 10 தடவைகள் இது மாதிரி வாக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். 10 தடவைகள் வாக்கெடுப்பு. இறந்தவர்களை நீக்குவதும் 18 வயது நிரம்பியவர்களை சேர்ப்பதும், அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? சில அதிமத மேதாவிகள் பேசுகிறார்கள், அதில் மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய கீழே இருக்கிறதுனால எல்லா ஓட்டையும் எடுத்து விடுவார்கள் என்று இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். இன்னைக்கு அவருடைய தொகுதியிலே 9000 ஓட்டு கள்ள ஓட்டு சேர்த்திருக்கிறாங்க. முதலமைச்சர் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டு அதிக கள்ள ஓட்டு சேர்த்திருக்கிறார்கள். அதை நீக்கிவிட்டால் இதே மாதிரி 234 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு 10,000 15,000 ஆவரேஜாக கள்ள ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது நீக்கப்படும் பொழுது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தஞ்சையில் எல்லா தொகுதிகளிலும், தஞ்சை, பட்டுக்கோட்டை, பேராவணி எல்லா தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அது தாமரை சின்னத்தில் நின்றாலும் சரி, இரட்டைலை சின்னத்தில் நின்றாலும் சரி, தோழமை கட்சியினுடைய சின்னத்தில் நின்றாலும் சரி, எந்த சின்னத்தில் நின்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இடங்களிலும் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவடைய சூழ்நிலை என்று உருவாக்கிறது.